ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கேப்பச்சினோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு பெரிய டம்ளரோ ஒரு ஸ்பூனுமே இருந்தால் மட்டுமே போதும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை சேர்த்துக்கோங்க. என்ன பிராண்ட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி. இதுக்கு ரேஷியோ என்னதுன்னா 2 பங்கு காஃபி பவுடர், 2 பங்கு சர்க்கரை, அப்புறம் 1 பங்கு தண்ணி. 2:2:1. நீங்கள் போடுற காஃபியோ சுகரோட அளவுக்கு பாதியில் தான் இருக்கணும். இப்போ நல்லா பீட் பண்ணலாங்க. கொஞ்சம் சாய்வாக வச்சுட்டு பீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு சர்க்கரை இன்னும் முழுசாக கரைஞ்சி வரல, ஆனால் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு அது ஒரு மிக்ஸ்சர் மாதிரி வந்திருக்கு. 7 நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ நம்ம நிறைய உழைச்சிட்டோம். கேப்பச்சினோ ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் மக் இல்லைன்னா காஃபி கப் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம செஞ்சோல அந்த மிக்சர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே நல்லா சூடாக இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. இப்போ உடனே காய்ச்சி அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம்ல, அதை நம்ம நிறைய பீட் பண்ணதுனால அது காஃபி பவுடர் கூட சேர்ந்து ஏரும் மிக்ஸ் ஆகிட்டு அது ஒரு நுரை மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த நுரையோடு நம்ம சேர்த்து குடிக்கும் போது அதோட டேஸ்ட்டே இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலையும் அந்த காஃபி மிக்ஸ்சரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம குடிக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்கரேட்டிவாக பண்ணுறதுக்கு கடையில் லேட்டே ஆட் செஞ்சு தருவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம செஞ்சோல அந்த மிக்ஸ் கூட கொஞ்சமாக ட்ராப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது உங்களுக்கு ஊற்றுற கன்சிஸ்டன்சி வரக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ட்ராப் சேர்த்துட்டு சிம்பிளாக நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் 3 டாட் இல்லை 2 டாட் வச்சு இல்லை ஒரே டாட் வச்சு ஸ்வெர்ல் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் செய்கிற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிலும் டாட் வச்சுட்டு ஒரு டூத் பிக் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு ஸ்வெர்ல் அப்படியே இழுத்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ஹார்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதை விட கொஞ்சம் சிம்பிளாக செய்கிறதுக்கு 4 டாட் சுற்றி வச்சுட்டு திருப்பி அதை ஸ்வெர்ல் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.